திருப்பி அடுத்த போட்டு கொடுத்தா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்து இருக்கிறோன்னா ஒப்புட்டு கடைக்கு வந்து இருக்கிறோம். ஒப்புட்டுனாவே நம்ம 90 கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை போயிட்டு அம்மா கட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம். இந்த கடை எங்கே இருக்குதுன்னா பொம்பிலேருந்து பால்பீட்டி போகிற வழியில் இருக்குது. அப்பா, ஏமாத்துறவனை விட ஏமாறவன் தான் குற்றவாளி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. நான் ஏமாத்துட்டேன்ப்பா. இப்போ உங்க முன்னால குற்றவாளியா நிற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம அம்மா கடை கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. எப்படி இருந்தால் நீங்கள் கடை போகிறீங்க? இந்த கடை வந்து 10 வருஷமா சொல்லிடுறேன். சரிம்மா. 10 வருஷமா இந்த தொழில் செய்யறேன். ஓகேம்மா. நீங்கள் 10 வருஷம் இந்த கடை நீங்கள் இங்கே தான் போட்டுருந்தீங்களா வேறு எங்கேயாச்சும் போட்டுருந்தீங்களா? எங்கள் வீடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எங்களுக்கு வீடு. ஓகேம்மா. அங்கே வந்து விஜிவில் நகரம். ஓகேம்மா. நான் வந்து 10 வருஷமா தொழில் செஞ்சு பேக்கரிங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்துருந்தேன். சரிம்மா. அப்புறம் பொம்பி சைடு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த சைடு வந்து. ஓகேம்மா. என்னென்ன உப்புட்டு போடுறீங்கம்மா? கடல பருப்பு. ஓகேம்மா. கடல பருப்புனா இது கடல பருப்பு, வெல்லம், சுக்கு, ஏலக்காய், வெல்லம், அப்புறம் தேங்காய் விட்டு முந்திரி, திராட்சை, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் பொரிச்சு கொட்டி தேங்காய் எல்லாம் வறுத்து தேங்காய் விட்டு தனியாக போடுவோம். ஓகேம்மா. அப்புறம் இது வந்து இந்த கடலக்கொட்டை வந்து பச்சை கடலக்கொட்டையை நல்லா வறுத்து அதை லைட்டாக தூள் பண்ணி வெல்லம் போட்டு சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி கிளறி தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு அது ஒரு ஒப்புட்டா செஞ்சு கொடுக்குவாங்க. அப்படியாம்மா? நல்ல டேஸ்ட் வரும். அப்புறம் பச்சை பயிர்லையும் பராமரித்து அது பச்சை பயிர் எல்லாரும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. பச்சை பயிர் எது நம்ம இந்த உளுத்தம் பருப்பு மாதிரி பச்சை அதுங்களா இல்லை வேற எதுவும்? பச்சை பயிர்னாவே அது ஒரு பச்சை கலராகவே இருக்கும். பொட்டோடைய ஓகேம்மா இருக்கும், பச்சை கலராக இருக்கும். ஓகேம்மா. பச்சை பயிர் பேரு பச்சை பயிர். இப்போ நம்ம இந்த பாசி பருப்பு பண்றாங்கல்ல, ஆமாம்மா, அது வந்து பச்சை பயிர். பாசி பருப்பு அது உரிச்சா பாசி பருப்பு, அது பச்சை பயிர். அது மாதிரி. அப்படியாம்மா? அது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல உடம்புக்கும் நல்லது. அப்படியாம்மா? அதுலயும் போடலாம். தழனி கொட்டையிலையும் போடுவோங்க. தழனி கொட்டையிலையும் இதே மாதிரி தான் வேவிச்சு நல்லா சுற்றி ஏலக்காய் எல்லாம் போட்டு ஆட்டி இந்த மாதிரி செய்யுங்க. இன்னைக்கு என்னென்ன போட்டு போட்டுருக்கீங்க? இன்னைக்கு வந்து தேங்காய் போட்டு பருப்பு, இது ரெண்டு தான் இன்னைக்கு போட்டு. அப்படியாம்மா? இது இங்க காட்டுனுங்கிறத பருப்பு. தேங்காய் எங்கம்மா இருக்கு? தேங்காய் இது ஆயிடுச்சு, இதுதான் போடுவோம். தேங்காய் போட்டு ஆயிடுச்சாம்மா? சரிம்மா. இப்போ பருப்பு இருக்குங்களா? பருப்பு மட்டும் தான் இருக்குது. அது இவ்வளோ, அது காலி ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஆமா. இதுமா பேசுங்க. இதுமா ஒப்புட்டு ஒன்று எவ்வளோமா கொடுக்குறீங்க? ஒப்புட்டு வந்து 1 10 ரூபாங்க. கடலப்பருப்பு வந்து 10 ரூபாங்க வெல்லம் பாட்டுக்கு. ஓகேம்மா. தேங்காய் பாடுறது வந்து 15 ரூபான்ட்டு பாடுறோங்க. சரிம்மா. இது கடலக்கொட்டையை வந்து அதுவும் 15 ரூபான்ட்டு பாடுறோம். பச்சை பயிர் வந்து 20 ரூபான்னு போடணுங்க. அப்போ தான் அது வந்து விலை அதிகம், கொஞ்சம் அது கட்டுப்படி ஆகும். உங்களுக்கு எப்படி ஒரு நாளைக்கு தேவைனால உங்களுக்கு கட்டுப்படி ஆயிருதுங்களா? இல்லை எனக்கு தினசரி ஒருத்தர்கிட்ட போய் வேலை கேட்காம அளவுக்கு எனக்கு தினசரி எனக்கு வருமானம். அதனால என்னுடைய தொழிலை நான் தெய்வமாக செய்கிறேன். இந்த தொழில் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. இதை வந்து நான் தினசரி நானாக நின்னாதான் உண்டு, இல்லைன்னா தினசரி எனக்கு வருமானம் இருக்குதுங்க. இத்தனை வருஷமா நீங்கள் போடுறேன்றீங்க, 10 வருஷமா போடுறேன்றீங்க. இந்த 10 வருஷத்துல உங்களுக்குன்னு உங்கள் ஒவ்வொரு தனியாக ஏதாச்சும் பேசலாம், நல்லா தரமாக இருக்குதா, குவாலிட்டியாக இருக்குதா? உங்கள்கிட்ட வாங்குறாங்களா? எப்படி வாங்குறாங்க? எல்லாருமே வந்து 2 நாள் வச்சுன்னு கூட சாப்பிட்டு வந்து கூட ராமேஸ்வரம் வரலையும் மெட்ராஸு கேஜிஎஃப் இந்த மாதிரி கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் கார்கார் வந்து சொல்கிறத எனக்கும் தெரியாது. கார்கார் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகுதுமா, நல்லா கட்டி கொடு இலை வச்சு. நாங்கள் இலை வச்சு தான் கொடுப்போம், அதனால இலை வச்சு நல்லா கட்டி கொடுன்னு சொல்கிறாங்க. வேற மாவட்டத்துல நம்ம வந்து இங்கே ஒப்பிட்டு வாங்கிட்டு போகிறாங்களா? நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. ஆர்டரும் வருங்க. ஆர்டரும் வரும். எப்படி நம்ம அந்த கல்யாணம் வளகாப்பு அது மாதிரிங்களா? இல்லை அந்த மாதிரி வரும். எதுனா ஒரு ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி வளையல் காப்பு அந்த மாதிரி கூட வரும். ஒரு வீடு பார்க்க வந்தாங்கன்னா கூட அன்னைக்கு ஒரு 50 பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, 150 பேர்னா இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சொல்லிடுவாங்க முன்கூட்டியாக. அப்போ நாங்கள் செஞ்சு வச்சா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரிம்மா. சரிம்மா. இதுமா காலைல நீங்கள் எப்போ கடை போகிறீங்க, எப்போ போகிறீங்க, என்ன ஏது? நாங்கள் ஆர்டரவே வந்து பிடிக்கிறதா இருந்தாலும் 11 மணிக்குள்ளே வந்து அவங்க ஒப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடணும். 11 மணிக்கு மேலே வந்தாங்கன்னா நாங்கள்
ஒப்பிட்டு வந்து இங்கே வர்றவங்களுக்கு எங்களால் கொடுக்கணும். அதனால வர்ற ஆளுங்களையும் நாங்கள் விட முடியாதுல்ல. அதனால அந்த ஆர்டர் கொடுக்குறத வந்து 11 மணிக்குள்ளே, காலையில் 11 மணிக்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போனால் நான் 7 மணிக்கெலாம் வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுருவேன். அப்படி ஆர்டர் வரலன்னா கரெக்டாக 9 மணி 10 மணிக்குள்ளே நான் ஒப்பிட்டு போட ஆரம்பிச்சிடுவேன். அப்படியாம்மா? ஃப்ரெண்ட்ஸ், நாம் விசாரித்த வரைக்கும் பொம்படியில் வந்து லேண்ட்மார்க்னா ஒன்று நம்ம ரயில்வே ஸ்டேஷன், அப்படி இல்லை நம்ம கவிதா தேட்டர், முருகர் கோயில், தங்கவேல் ஸ்பின்னிங் மில்லிங், நம்ம ஒபுட்டம்மா கடப்பக்க இருக்கிறத நம்ம சென்னம்மா கோயில் கொஞ்சம் ஃபேமஸ்ன்றாங்க. அதுக்கு அடுத்தபடியே நமக்கு பொம்பையில் எது லேண்ட்மார்க்கு நமக்கு இந்த ஒப்புட்டு கடையை எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவு வந்து இந்த ஒப்புட்டு கடை வந்து இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்க, கால்நாள் வாங்கி போகிறாங்க, ஸ்கூல் முடிச்சு போகிற பசங்க எல்லாமே நல்ல சேல்ஸ் ஆகுதுன்றாங்க. மக்கள் ரிவ்யூவே இந்த கடையை தான் நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பராமரிப்பாக இந்த கடலப்பருப்பில் கலப்படம் இல்லாத எப்படி ஒரிஜினலாக வந்து கடலப்பருப்பு, வெல்லம், சுற்றி ஏலக்காய் போட்டு அந்த காலத்தில் எப்படி செஞ்சு சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி நான் திடமான பொருள் கொடுக்குறேன். அதனால தான் கூட்டமோ காரோ நிறைய வந்து நின்று வாங்குறாங்க. எண்ணெயிலிருந்து எல்லாமே திடமாக, மாவு மைதா மாவு கூட திடமானது, நைஸ் மாவு தான். அது விலை அதிகமானது தான் நான் அதை வாங்கி போடுறேன். எண்ணெயிலாமா எப்படி குவாலிட்டி எண்ணெய் தான் வாங்குறீங்களா இல்லை சும்மா ரேட்டு கம்மியாக எண்ணெய் வாங்குறீங்களா? கம்மியாக இருந்ததுக்குலாம் வாங்குறது நல்ல குவாலிட்டியான எண்ணெய் தான் போடுவேன். எல்லாருமே பார்ப்பாங்க எண்ணெய் எந்த எண்ணெய் போடுறீங்கன்னா எல்லோரும் வந்து பார்க்குவாங்க. ஒரு ஒட்டு வாங்கி சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த பார்த்துட்டு எனக்கு ஒரு 10 குடும்பம் அப்படின்னு சொல்லி தான் கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கிட்டிங்களா? இப்போ நம்ம இந்த ஒப்புட்டு வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இந்த கடையில் தான் வந்து நம்ம அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்தாகவும் இருக்குதுன்றாங்க. வாங்க நம்ம இப்போ ஒப்புட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். சொல்லுமாம்மா. எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த கோயில் முன்னாடி சென்னம்மா கோயில், அந்த அம்மாளுடைய முன்னாடி வந்து எனக்கு எவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ மாவு எடுத்துட்டு வர்றது ஒரு நினைக்கி இது கரெக்டாக 5 மணிக்குள்ளே எனக்கு ஆகிடும். அந்த அம்மா வந்து அந்த ஒதுக்கு மாவு நிரப்பாது. என்னம்மா எங்கள் கார்காரர் கூட என்னம்மா இந்த தாண்டி அந்தானே போக முடியல அப்படின்னு சொல்லி நிறுத்தி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. நிறைய போலீஸ் வண்டி கூட நிற்கிது. தருமபுரி, கடத்தூர், அரூர் வண்டி எல்லாமே போலீஸ்கார்லேருந்து எல்லாமே நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. பரவாயில்லம்மா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதனால எனக்கு சாப்பிட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த தொழில் வந்து நான் வந்து ரொம்ப என்னுடைய வயசு இருக்கிற வழி இந்த தொழிலை நான் வந்து எந்த ஒரு கலப்படம் பண்ணாத செய்யாத நான் இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நல்ல பேர் வாங்குறதா எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குழம்பே செய்கிறோம், அந்த குழம்பு நல்லா இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லையா? அதனால திடமா நம்ம கொஞ்சம் நல்லா வாய்க்கு குடிச்சா நல்லா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோ, நல்ல பொருள் போட்டு இன்னும் கொஞ்சம்ன்றது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றோம்னா அந்த மாதிரி தான் 2 ஒப்புட்டு சாப்பிட்றவங்க 4 ஒப்புட்டு சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து என் மனசாட்சிப்படி கடவுள் சாட்சியாக நான் இதை வந்து இந்த தொழில் வந்து நல்லவங்கன்ற பேர் எடுத்துகிட்டு போகணும். கடைசி வந்து நான் விலையை ஏற்ற மாட்டேன், இதே மாதிரி செஞ்சு பராமரிப்பாக கொடுத்தா போதும். ஓகேம்மா. இப்போ நீங்கள் உங்கள் கட்டை வந்து இப்போ யாராச்சும் எங்கள் கையில் காசு இல்லை சாப்பிட்னு வராங்க, அவங்க சும்மா நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா இல்லை? ஆமாங்க, அவங்க வந்து எனக்கு பசின்னு சொல்லிட்டாவே என்னுடைய சாப்பாட்டில் கூட நான் கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க பசியில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பசின்றது வந்து எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் கொடுத்தா கூட அது வந்து போதாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு உண்ணத்தை கொடுக்குறவங்க பாரு, அதுதான் பெரிய சொத்து. அதுதான் அதனால பசின்றவங்களுக்கு எங்கள் கடையால் வந்தால் எது இருந்தாலும் எங்ககிட்ட இருக்கிறத இந்தாங்க 2 ஒப்புட்டாச்சும் சாப்பிட்டு போங்கன்னு நான் சொல்லி கொடுப்பேன். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த அம்மா கடை பார்த்தோம். அம்மா சொல்கிறத பார்த்தா ரொம்ப மக்கள் இதை வந்து இந்த ஒப்புட்டை வந்து விரும்புவாங்களாட்டங்குது. அம்மா எப்படி அந்த ஒப்புட்டை வந்து மாவை எடுத்து தட்டி நம்ம எப்படி சட்டி மிளக்குதுன்னு பார்க்கலாம். பக்கம் வந்து பாருங்க. ரொம்ப அடலமா எப்படித்தான் இப்படி நின்று வேலை செய்கிறீங்களோ? அப்படியே நின்று பழகிடுச்சு.
சரிடி 90 கிட்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவில் நம்ம ஒவ்வொரு தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி நம்ம அதிரசம் கூட அதுக்கு பின்னாடி தான். ஒவ்வொரு தான் கலர் டேஸ்ட் அதிகம். ரொம்ப வீட்டில் செஞ்சால் கூட நண்பர்களே டேஸ்ட்டு வரதில்லை நமக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்குது. கையில் தட்டி எடுத்துட்டு நம்ம சட்டியில் போட்டுருவாங்க. அந்த பக்கம் வச்சா சரியான ஒப்புட்டு ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஒப்புட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒரு ஒப்புட்டு அம்மா எடுத்துக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். இது செம்ம சூடு. ஒப்புட்டு எப்படிம்மா சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா இல்லை ஆறுன பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா? நல்லா இருக்கும். சில பேர் சூடாக சாப்பிடுவாங்க, சில பேர் ஆறுன. இருமா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன். வாவ், செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒப்புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பொம்பையில் எத்தனையோ இடத்துல ஒப்புட்டு போடுறாங்க. ஆனால் இந்த அம்மா கைப்பக்கம் மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே வரதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.